ஊசியே நீதானா புயலே நீதானா பெண்ணு போலவே வடிவம் எடுத்து பேசியதிங்கே நீயா விற்றுக்கொள்ளே நடந்து வந்து வீசியதிங்கே நீயா விஷம் போடும் மனிதர் நடுவே ரோஷம் காட்டும் பெண்ணே கரையை உடைத்து வெள்ளம் போலவே நில்லாமல் நீ சென்றாய். வா ஸ்ருதி. என்னது? என்னோட கெஃபேயோட டாக்குமெண்ட். எதுக்கு என்கிட்ட தரீங்க? அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை நீதான் கொடுத்தன்ற விஷயத்தை ராகுல் சொல்லி எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. என் குடும்பத்துக்கு யாரும் உதவி பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. வைபவ், என்ன விஷயம்? யார் இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உன்னை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா? அங்கிள், இது ஏன் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். ஸ்ருதி, நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற. நீ ஒரு இக்கட்டான ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு ராகுல் ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கான். உனக்கு உதவி பண்ணணும் தான் நான் இந்த பணத்தை கொடுத்து அனுப்பினேன். நீ திருப்பி தருவேன்னு நினைச்சோ வட்டிக்கோ நான் இந்த பணத்தை தரல. இப்படி பத்திரத்தை கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தாத, எடுத்துட்டு போ. வைபவ், யார் இந்த பொண்ணு? என்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ள? ப்ராப்ளம் எதுவும் இல்லை மாமி. இது ஸ்ருதி, என் டீம்ல இருக்கிற பார்வோட ஃப்ரெண்டு. ஸ்ருதி ஸ்வரா கஃபேன்னு ஒரு கஃபே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. சரி. நாங்க இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு காரணமே இவதான். இவ ஃபேமிலியில ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டு 5 lakhs பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். இப்ப அந்த பணத்துக்கு ஈடா பத்திரத்தை கொண்டு வந்து நீட்டுறா. ஏமா, என் பையன் உனக்கு நல்ல எண்ணத்துல தானே ஹெல்ப் பண்ணிருக்கா. அதுக்காக நீ ஏன் பத்திரம் கொண்டு வந்திருக்க? அந்த பணத்தை கொடுத்தது இவர் தான் தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் அந்த பணத்தை வாங்கிருக்க மாட்டேன். அதனாலதான் என் கஃபேயோட டாக்குமெண்ட் இங்க கொண்டு வந்திருக்கேன். இவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை நான் வாங்கிக்கிறேன். என் பையன் கொடுத்த பணத்தை வாங்க கூடாத அளவுக்கு அவன் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டான்? பிச்சை போடுற ஒரு பைசாவை கூட சுயமா சம்பாரிச்சு போடணும்னு நினைக்கிறவனா? ஆனா உங்க புள்ள அப்படி இல்ல. மனம் போற போக்குல வாழ்க்கை, கால் போன போக்குல பயணம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்து உங்க மனசு, ஃபீலிங்ஸ் எதுவுமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. என்னமா சொல்ல வர நீ? அது அவருக்கு புரியும். உன் பணம்னு தெரியாம வாங்க வேண்டியதா போயிடுச்சு. பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் இந்த பத்திரத்தை வச்சுக்கோ. பணத்தை திருப்பி தரணும்னு நினைச்சா உன்னால முடியும் போது கொடு. அதுக்கு எதுக்கு இப்ப பத்திரத்தை தர? உன்கிட்ட பணத்தை மட்டும் வாங்கினா அது கடன் ஆயிடும். இந்த பத்திரத்தை கொடுத்தா நானும் அதுக்கு ஈடா கொடுத்ததாகும். அது மட்டும் இல்ல, சமையல்ன்றது எங்க அப்பா நேசிச்சு செஞ்ச தொழில். அந்த தொழிலை விடக்கூடாதுன்னு தான் நான் அந்த கெஃபேயே ஆரம்பிச்சேன். அந்த கெஃபே எனக்கு கோவில் மாதிரி. அந்த கோவிலோட பத்திரத்தை தான் நான் உனக்கு இப்ப தரேன். பத்திரம் இங்க இருந்தா இன்னும் அதிகமா உழைச்சு சம்பாரிச்சு பத்திரத்தை மீட்டுக்கணும்ன்ற எண்ணம் வரும். அதனாலதான் நான் கொடுக்குறேன். ஏய் நிறுத்துறே. சாதாரண சின்ன கஃபே கடையை வச்சுட்டு எங்க வந்து என்ன பேசுற? நாங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றோம் தெரியுமா உனக்கு? வைபவ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ்னு ஏகப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்ஸ் எங்களுக்கு இருக்கு. அது எல்லாத்துக்கும் இவன் தான் எம்டி. என்ன பிரயோஜனம்? அப்பா பெட்டி கடை வச்சிருந்தா அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸா மாத்துறதுதான் ஒரு புள்ளையோட புத்திசாலித்தனம். ஆனா இவருக்கு உங்க குடும்பத்து மூலமா வர பணத்துல கார் வாங்கி ஓட்ட தெரியும், கோட் சூட் வாங்கிக்க முடியும். ஆனா ஃபேமிலி பிசினஸ் மட்டும் பிடிக்கல. இருக்கிற தொழிலை விட்டுட்டு டான்ஸ் மியூசிக்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இவர் தெய்வத்தையும் மதிக்கல, தெய்வமா மதிக்க வேண்டிய அம்மாவையும் மதிக்கல. இத்தனை வருஷமா உழைச்ச எங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்து நான் அவரோட தொழில கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு முன்னேறிட்டு வரேன். உங்க தொழில மதிச்சு அவர் பண்ணிருந்தா உங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. பெத்தவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பிள்ளைங்களுக்காக உழைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள உட்கார வச்சு காப்பாத்தணும். அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம்.
இருக்கிறத விட்டுட்டு பறக்கறத பிடிக்கணும்னு நினைக்கிறது தான் ஸ்டெடி இல்லாத மனசு. இன்னைக்கு டான்ஸ் பாட்டு, நாளைக்கு என்னென்னமோ. என்ன பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பன மதிக்கணும், அவங்க செஞ்ச தொழில மதிக்கணும். இப்படி எந்த தகுதியுமே இல்லாத உன்கிட்ட நான் ஒரு கடன்காரியா இருக்கிறதுக்கு விரும்பல. கூடிய சீக்கிரம் உன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். வெள்ளை ரூபாய் நோட்டுக்கள், பல கொள்ளை ரூபாய் நோட்டுக்கள். உன்னை பொறுத்தவரையில் எல்லாம் தொல்லை ரூபாய் நோட்டுக்கள். உள்ளம் திறந்து உண்மை சொல்வார் எண்ணிக்கைகள் பூஜ்ஜியமே. உள்ளம் திறந்து உண்மை சொன்னாய் பெண்ணே நீ ஓர் அபூர்வமே. பணமும் பொருளும் சேரும் போது மனமும் குணமும் மாறிவிடும். இந்த விதியை நீயும் விலக்கி வைத்தாய், அதனால் நீ ஒரு விதி விலக்கே. தீயே நீதானா, புயலே நீதானா. பிச்சை போடுற ஒரு பைசாவை கூட சுயமா சம்பாரிச்சு போடணும்னு நினைக்கிறவனா? ஆனா உங்க புள்ள அப்படி இல்ல. மனம் போற போக்குல வாழ்க்கை, கால் போன போக்குல பயணம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. சமையல்ன்றது எங்க அப்பா நேசிச்சு செஞ்ச தொழில். அந்த தொழிலை விடக்கூடாதுன்னு தான் நான் அந்த கெஃபேயே ஆரம்பிச்சேன். அந்த கெஃபே எனக்கு கோவில் மாதிரி. அந்த கோவிலோட பத்திரத்தை தான் நான் உனக்கு இப்ப தரேன். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இவர் தெய்வத்தையும் மதிக்கல, தெய்வமா மதிக்க வேண்டிய அம்மாவையும் மதிக்கல. இத்தனை வருஷமா உழைச்ச எங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுத்து நான் அவரோட தொழில கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு முன்னேறிட்டு வரேன். உங்க தொழில மதிச்சு அவர் பண்ணிருந்தா உங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பன மதிக்கணும், அவங்க செஞ்ச தொழில மதிக்கணும். பால் எடுத்துக்கங்கம்மா. எனக்கு வேணாம் பாளையா. மத்தியானத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, இதையாவது குடிங்கம்மா. பாளையம், மத்தியானம் ஒரு பொண்ணு வந்து போனாலே, பாத்தியா அவள? ஆமாம்மா, நானும் உள்ள இருந்து பார்த்தம்மா. அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த பொண்ணுகிட்ட நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுமா. எதை வச்சு சொல்ற? நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அவங்க கிட்ட தான் வேகமும் இருக்குமா. அந்த பொண்ணை பார்க்கும்போது சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரியே இருக்குமா. ஆமா பாளையா, அவ ஏதோ சின்னதா கெஃபே வச்சு நடத்துறதா சொன்னா. அவ வயசுல நான் அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு ஆரம்பிச்சேன். அதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் ஒரு பொண்ணா இருந்து அந்த காலத்துல போராடினது சாதாரண விஷயம் இல்ல. அப்படி சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சேனா என் புருஷனோட உதவியாலையும் உங்களை மாதிரி விசுவாசம் உள்ள வேலைக்காரங்க உழைப்பாலையும் தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நானும் உங்களை 30 வருஷமா பார்த்துட்டு தாமா இருக்கேன். நீங்க அந்த நிலைமையில இருக்கும்போது நானும் உங்ககிட்ட தாமா வேலை செஞ்சேன். நீங்க என்ன வேலைக்காரனா நடத்தலாமா, உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு என்னையும் பாத்துக்கிறீங்க. அந்த வயசுல உங்ககிட்ட இருந்த வேகம் இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட நான் பாக்குறேம்மா. வைபவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனா முன் வந்து நம்ம பிசினஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டான். நானும் என் புருஷனும் சேர்ந்து முன்னுக்கு வந்தே தீரணுங்கிற ஒரே மனநிலையோட தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்த தொட முடிஞ்சது. அதே மாதிரி வைபவோட வாழ்க்கையிலயும் நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணு வந்தா அவனுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். இந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் வைபவுக்கு மனைவியாவும் இந்த குடும்பத்துக்கு மருமகளாவும் வரணும். அப்பதான் இத்தனை வருஷமா கட்டி காத்த இந்த தொழில் மேலும் மேலும் வளரும். ஆண்டவன் உங்களை எப்பவுமே கைவிட்டது இல்லம்மா. இது வரைக்கும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது எல்லாமே நல்லபடியா நடந்ததுமா. இனிமேலும் நல்லபடியா நடக்குமா. இதை எடுத்துக்கங்கம்மா.
சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹே திலீப், கம் ஆன் மேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. 2 நாளைக்கு முன்னாடி கூட அப்பா அம்மா உன்னை பத்தி விசாரிச்சாங்க. சரி, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கடா. என்ன ஸ்வீட்டோட வந்திருக்க? என்ன விசேஷம்? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குடா. வேற ஒரு பிரான்ச்ல ப்ராஜெக்ட் ஹெட்டா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்ஸ். நீ ஆசைப்பட்ட மாதிரியே ப்ராஜெக்ட் ஹெட் ஆயிட்ட. உன் மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா வருவடா. ஆமா, அப்புறம் என்ன? அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இருக்கட்டும்டா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை இல்ல. கொஞ்ச நாள் போட்டோம். சரி, பாரு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா திலீப்? சரி, பாருக்கு எப்போ கல்யாணம் பண்றத முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னும் முடிவு பண்ணல திலீப். நாம நினைக்கிற மாதிரி விஷயங்கள் போயிருந்தா இந்நேரம் உனக்கும் பாருக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். என்ன பண்றது, சூழ்நிலை சந்தர்ப்பம், சில விஷயங்கள் அவளுக்கு ஏத்த மாதிரி விட்டு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. கல்யாணம் பண்ணி போறது பாரு தானே. அவ விருப்பம் தான்டா முக்கியம். அந்த விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்ட். பாருவே அருணை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் இந்த முடிவு தான் எடுத்திருப்பேன். பாருவோட சந்தோஷம் நமக்கு முக்கியம் இல்லையா? சாரி திலீப், இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா பாருவோட கல்யாண விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசிருக்கவே மாட்டேன். ஒன்னையும் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நரசிம்மா. வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே இல்லை. இந்த மாதிரி திடீர்னு திருப்பம் வந்தாதான் லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்டா. டேய், பாரு அருணை தான் விரும்புறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இமீடியட்டா ஒரு முகூர்த்த நாள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தானே? இல்லடா, அருணுக்கு இன்னும் சரியான வேலை அமையல. அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். பா, இத பாரு, வேலை வரும்போது வரட்டும்டா. வேலைக்காக லட்சக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எந்த வயசுல வேணாலும் வேலைக்கு போகலாம். கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு பாருவே வந்து நம்ம கிட்ட சொல்லுவாளா? நாம தான் அவ ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அருணுக்கு வேலை இல்லைன்னா என்ன? பாரு தான் வேலைக்கு போறாள், அவ தான் சம்பாதிக்கிறாளடா. அது போதாதா? பிரச்சனை அது இல்ல திலீப். பின்ன கல்யாணம் புதுசுல எல்லாம் சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கோம். ஆம்பளை வேலை இல்லாம வீட்டுல இருந்துட்டு பொம்பளை மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்தா நாளடைவுல அவங்களுக்குள்ள பிரச்சனை வரலாம். அருணுக்கு வீணா காம்ப்ளெக்ஸ் கூட வரலாம். அதுவும் இல்லாம பாதிக்கப்பட போறது நம்ம பொண்ணு தானே. ஓ, நல்லாவே யோசிக்கிறடா. அதான் அருணுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ இப்படி யோசிக்கிற, நான் வேற ஆங்கிள் யோசிக்கிறேன். பாருக்கு அருண் தான் முடிவாயிடுச்சு. எப்போ காதல இந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்களோ இனிமே அவளால கண்டிப்பா அருணை மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அருணும் அந்த அளவுக்கு பாரு நேசிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அருண் இப்போ ஒரு டான்ஸ் டீம்ல இருக்கான். அங்க பாரு மட்டும் இல்லடா, மத்த எல்லா பொண்ணுங்களோட பழகிறதுக்கு சூழ்நிலை அவனுக்கு அமைஞ்சிருக்கு. அருண் பாருக்கிட்ட உண்மையா இருந்தாலும் மத்த பொண்ணுங்க அவனை மாத்தலாம். ஏன்னா வயசு அப்படிடா. இந்த விஷயத்தை கேட்டாலே பயமா இருக்குடா. அவளுக்கு ஏன் இந்த வயசுல காதல் கத்திரிக்காங்களா? பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, ஒரு நல்ல பையனா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? பெத்தவங்களையும் நம்பாம என்னையும் நம்பாம இந்த வயசுல இதெல்லாம் இவளுக்கு தேவையா? அப்படி சொல்ல முடியாது நரசிம்மா. பெத்தவங்க பார்த்து பண்ணி வச்ச கல்யாணமும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ண எத்தனையோ பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லடா, பாரு ஆசைப்பட்டான் தான் அருண் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே நாங்க சம்மதிச்சோம். இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலையும் சரியில்லை. நீ சொன்னியே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு. அருணுடைய அப்பா அம்மாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான். அவங்க சந்தோஷமா இல்லடா, பிரிஞ்சு வாழ்றாங்க. இதே பத்தி நாளைக்கு அருணுக்கு வந்துட்டா நாம என்ன பண்றது? அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அருண் மேல பெருசா ஒப்பீனியன் இல்லை. அவங்க குடும்ப சூழ்நிலை நினைச்சு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் பாரு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் அருணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க சம்மதிச்சோம். அப்படி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவோட லைஃபை யோசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்குடா. என்னடா யோசிக்கிற? இல்லடா, நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். ஒரு வீட்டில் மாப்பிள்ளை சரியில்லைன்னா பொண்ணை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளை அப்பா அம்மா கிட்ட போய் உங்க புள்ள இந்த மாதிரி பண்றாரு, நீங்க அவருக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்படி இப்படின்னு விரிசல் ஏற்பட்டா கூட
பெரியவங்க தான் மறுபடியும் சேர்த்து வைப்பாங்க. நாளைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீ யார்கிட்ட போய் நிக்க முடியும்? அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம்னு இருந்தா நீங்க 2 பேர்கிட்டயும் போய் சொல்ல முடியாதுல்லடா. அதுதான், அது ஒண்ணுதான் எனக்கு கவலையா இருக்குடா. நான் லைஃபை இவ்வளோ அட்வான்ஸா கணக்கு போட்டுலாம் யோசிக்க மாட்டேன். அது நம்ம பார்வோட லைஃப் ஆச்சா, அதான் இவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, கடவுள் மேல பாரத்தை போடுவோம். வாழ்க்கையில எல்லா நினைவுகளும் மறக்கக்கூடியதுதான். எனக்கும் பாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிங்க, ஆனா விதி வேற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு அதே விதி இந்த முடிவு மாத்தலாம். எப்படி இருந்தாலும் பாரு நல்லா இருக்கணும். நான் தான் இருக்கேன்லடா, அப்படியேடா விட்டுருவோம். சரி, நான் கிளம்புறேன். சரி, வீட்டில் அம்மா அப்பா பாரு எல்லாம் கேட்டதா சொல்லு. சரிடா. கிரிஷ், டிஃபன் ரெடி, சாப்பிட வா. கிரிஷ், டிஃபன் ரெடி, சாப்பிட வா. கிரிஷ், சாப்பிட வா. எனக்கு பசிக்கல ஸ்ருதி, நீயும் ராகுலும் சாப்பிடுங்க. ராகுல் கிட்ட சொல்லிட்டேன், நீ சாப்பிட வா. எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடுன்னு சொல்றேன்ல. கிரிஷ், என்னாச்சு உனக்கு? வா சாப்பிடலாம். எனக்கு மனசு சரியில்லை. என்ன மனசு சரியில்லை? என்னால தானே நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை. நீ ரொம்ப பாவம், ஓடி ஓடி உழைக்கிற. உனக்கு நான் பெரிய கடன் சுமையை வச்சுட்டேன். ஹே கிரிஷ், நீ ஏடா இப்படி எல்லாம் பேசுற? ஹே ராகுல், பாரு, காமெடி பண்றான். இங்க பாருடா, உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வராது. அப்படியே வந்தாலும் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. ஆஃப்டர் ஆல் பணம் தானே, அத சம்பாதிச்சுட்டா போச்சு. உனக்கு ஒன்னும் ஆகாம நீ தப்பிச்சல்ல, அது போதும். முதல்ல நீ சாப்பிட வா. வா. எப்பவுமே என்னை விட்டு கொடுக்காம பேசுறிய ஸ்ருதி. எப்படி? என்னால அப்படி இருக்க முடியாது. நீ எப்பவுமே அம்மா மாதிரி தான் என் கூட பழகுற. ஆனா நான் தான் உன்னை. டேய் விடுடா, நீ அப்படி அழுதுட்டு இருந்தா ஸ்ருதி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். விடு, இப்பதான் உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல, அது போதும். யூ ஹேவ் அ குட் சேஞ்ச். என் கால் கொஞ்சம் குணமானதும் நான் சின்சியரா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண போறேன்டா. நானும் ஸ்ருதியும் சேர்ந்து உழைச்சு சொரா கேஃபியோட பத்திரத்தை மீட்டணும்டா. ஸ்ருதி, அந்த பத்திரத்தை நீ அவ்வளவு அவசரமா எடுத்துட்டு போய் வைபவ் வீட்டுல கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பணத்தை வைபவ் கடனா தரவே இல்ல. அவங்களோட டீமுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தன்னோட கடமை நினைச்சுதான் அவனும் இந்த ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்ப கூட நீ போய் அந்த பத்திரம் வேணும்னு சொன்னா அவன் உடனே கொடுத்துருவான். அவ்வளவு ஏன் நீ போக வேண்டிய அவசியம் கூட இல்ல. நீ போன் பண்ணி சொன்னாலே போதும், பத்திரத்தை எடுத்து அப்படியே கொடுத்துருவான். வேணா ராகுல், கொலை செஞ்சவனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தா சரியாயிடுமா? அவன் செஞ்ச காரியத்தினால தானே இப்படி கிரிஷ்க்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா மாதிரி கிரிஷும். ஸ்ருதி, நீ ஒன்றும் பயப்படாத. இன்னும் 1 வாரமோ 10 நாளோ நான் எந்திரிச்சு நடந்துட போறேன். அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ராகுல் சொன்ன மாதிரி வைபவ் மேலேயே முழு தப்புன்னு சொல்ல முடியாது. 5 லட்ச ரூபா பணத்தை தொலைச்சிட்டேன். வேலையும் போயிடுச்சு. நானும் அப்செட்டு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா போய் வைபவ் கார்லயே மோதிட்டேன். பாத்தியா ஸ்ருதி, அடிப்பட்டவனே வைபவ் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். ஹி இஸ் இன்னசென்ட்.
அது மட்டும் இல்ல, அவன் பெரிய ஃபேமிலி. நீ செஞ்ச காரியம் அவங்களுக்கே புதுசா இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கல, உன் குடும்பத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ ஏதோ தெரியாம அவங்களுக்கு உதவி பண்ணிருக்க, அதுக்காக 5 லட்ச ரூபா பணத்தை தூக்கி கொடுக்கணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது. வேற யாரா இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. அப்படி பாசிட்டிவா நினைச்சிருந்தா உன் கண்ணுக்கு வைபவம் நல்லவனா தெரிஞ்சிருப்பான். இப்பவும் சொல்றேன், அவன் தப்பானவன் கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கே இது புரியும். அப்ப அவனுக்கும் என்னை பத்தி புரியும். அப்ப பாத்துக்கலாம்.